Krishna. So Bhagavad-gீதா 9வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. யதா ஆகாஷா ஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானித்ய உபதாரய. யதா ஆகாஷா ஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானித்ய உபதாரய. யதா ஆகாஷா ஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானித்ய உபதாரய. திருப்பி சொல்லுங்க. யதா எவ்வாறு, ஆகாசஸ்தித ஆகாயத்தில் நிலை பெற்று, நித்தியம் எப்போதும், வாயு காற்று, சர்வத்ரஹ எங்கும் வீசிக்கொண்டு, மகான் பெரும், ததா அதுபோலவே, சர்வாணி பூதானி படைப்புகள் அனைத்தும், மத்ஸ்தானி என்னில் நிலை பெற்று, இதி இவ்வாறு, உபதாரய புரிந்து கொள்ள முயற்சி செய். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபகர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு திருப்பி சொல்லுங்க. எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தினுள் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னுள் அமைந்துள்ளதை அறிவாயாக. பொருளுரை. இந்த பிரம்மாண்டமான ஜட படைப்பு எவ்வாறு இறைவனில் அமைந்துள்ளது என்பது சாதாரண மனிதனின் சிந்தனைக்கு எட்டாததாகும். ஆனால் நாம் இதை புரிந்து கொள்ள உதவும்படி இறைவன் இங்கு ஓர் உதாரணத்தை கொடுக்கிறார். நாம் காணக்கூடிய தோற்றங்களில் மிகப்பெரியது ஆகாயமே. அந்த ஆகாயத்தினுள் உள்ள மிகப்பெரிய பிரபஞ்ச தோற்றம் காற்று. காற்றின் அசைவுகளே அனைத்து அசைவுகளையும் உண்டாக்குகின்றன. காற்று பிரம்மாண்டமாக உள்ள போதிலும் அது ஆகாயத்தினுள் அமைந்துள்ளது.
ஆகாயத்தின் எல்லைகளை தாண்டுவதில்லை. அதுபோல அற்புதமான பிரபஞ்ச தோற்றம் முழுதும் இறைவனின் பரம இச்சையாலேயே இயங்குகின்றன. அனைத்தும் அவரது பரம இச்சைக்கு கட்டுப்பட்டுள்ளன. பரமபுருஷ பகவானின் விருப்பமின்றி ஒரு புல்லும் அசையாது என்பதை அனைவரும் அறிவர். எல்லாம் அவரது விருப்பப்படியே நடக்கின்றன. அவரது விருப்பப்படியே அனைத்தும் படைக்கப்படுகின்றன, அனைத்தும் காக்கப்படுகின்றன, அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. இருப்பினும் அவர் அனைத்திலிருந்தும் விலகியிருக்கிறார். காற்றின் செயல்களிலிருந்து ஆகாயம் தனித்து விளங்குவதைப் போல யத் பீஷவாத பவதே, பரமபுருஷருக்கு பயந்தே காற்று வீசுகின்றது என்று உபனிஷத், தைத்திரிய உபனிஷத் 2.8.1 கூறுகின்றது. பிருஹத் ஆரண்ய உபனிஷத்தில் 3.8.9 கூறப்பட்டுள்ளது. ஏதஸ்ய வா அஸ்ரய பிரசாசனே கார்கி சூரியசன் ரசமோ வித்ருதௌ திஷ்டதே, ஏதஸ்ய வா அக்ஷரய பிரசாசனே கார்கித்யாவ் ஆப்ரிதி வியதௌ வித்ரோதௌ திஷ்டத. பரமபுருஷ பகவானின் மேற்பார்வையில் அவரது உன்னத கட்டளையின்படி சந்திரன், சூரியன் மற்றும் இதர பெரும் கிரகங்களும் இயங்குகின்றன. பிரம்ம சமயத்தில் 5.52 கூறப்பட்டுள்ளது. யக்சூர்யேச சவிதா சகல கிரகானாம் ராஜ சமஸ்த சூர மூர்த்திர் அசேஷ தேஜா யக்ஞாக்ஞயா பிரமதி சம்பிருத கால சக்ரோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தம்மகம் பஜாமி. இது சூரியனின் இயக்கத்தை பற்றிய விளக்கம். சூரியன் பரமபுருஷரின் கண்களில் ஒன்று என்றும், வெப்பத்தையும் ஒளியையும் தரும் அளவற்ற சக்தியுடையது என்றும், கோவிந்தனின் உன்னத விருப்பம் மற்றும் கட்டளையின்படி அது தனது பாதையில் இயங்குவதாகவும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. எனவே நமது கண்களுக்கு மிகவும் அற்புதமாகவும் பிரம்மாண்டமாகவும் தோன்றும் இந்த ஜடத்தோற்றம் பரமபுருஷ பகவானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதற்கான ஆதாரங்களை நாம் வேத இலக்கியங்களில் காண முடிகிறது. இந்த அத்தியாயத்தின் பின்வரும் பதங்களில் இது மேலும் விளக்கப்படும். அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சஹகன லலிதா ஸ்ரீ விஷாகாவிதாம் ச. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिय. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் ஈவினிங் வந்திருக்கிறதுக்கு. ஸோ இந்த சாப்டர் தமிழில் இதோட பேர் மிக ரகசியமான அறிவு. மிக ரகசியமான அறிவு. இந்த அத்தியாயமே மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல். ஈவன் ஒரு ஸ்லோகம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே நாம் இந்த உலகத்தை விட்டு தப்பிக்கலாம். அந்த மாதிரி ஸ்லோகங்கள். அஃப்கோர்ஸ் பகவத்கீதையில் எல்லா ஸ்லோகமும் அது மாதிரி தான். இந்த ஸ்லோகம் ஒரு ஸ்பெஷல். இந்த அத்தியாயம் கிருஷ்ணா எடுத்துன்னு ஒரு விஷயம் சொல்கிறார். இது எல்லாமே ரகசியம். ஆனால் இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
ஒரு முக்கியமான குணம் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த பகவத்கீதா புரிஞ்சுக்கணும்னா ஒரு குணம் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய குணம் இருக்குது. ஒரு குணம் பொறாமை இருக்கக்கூடாது. அனசூயவே அப்படின்னா என்வியஸ்னஸ், அடுத்தவங்க மேலே பொறாமை. யாருக்கெல்லாம் அடுத்தவங்க மேலே பொறாமை இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் புரியாது. கிருஷ்ணா உள்ளேருந்து யோகமாயா சமாபிருத்தா அப்படிங்கிறார். உள்ளேருந்து கட்டன் போட்டுருவார், நமக்கு புரியாது. பொறாமை இருந்தாலே பல விஷயங்கள் புரியாது. கிருஷ்ணா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார், உனக்கு என் மேலே பொறாமை இல்லை அர்ஜுனா, ஸோ இந்த ரகசியம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார் இந்த அத்தியாயத்தை. ஸோ இந்த ஸ்லோகம் பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா என்ன சொல்ல வர்றார்னா, எல்லா பிரபஞ்சன யூனிவர்ஸ், இப்போ யூனிவர்ஸுக்குள்ளே இருக்கிற மனிதர்களாகட்டும் யாருனாலும் சரி அவரை நம்பித்தான் இருக்காங்க அப்படிங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், எல்லாருமே டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா தான். எல்லாருமே இந்த உலகத்தில் இண்டிபெண்ட்னு யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. நம்ம யாராவது இண்டிபெண்ட்னா நம்ம சுதந்திரமானவங்க அப்படின்னா, நான் யாரையும் நம்பி இல்லை, நான் யாரையும் நம்பி கிடையாது, என்னை நானே பார்த்துக்க முடியும். ஏன்னோ இப்படி யாராவது நினைக்கிறாங்கன்னா பெரிய மாயா, பைத்தியக்காரங்க கூட சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். ஸோ கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், எல்லாமே என்ன நம்பித்தான் இருக்கு அப்படிங்கிறார். இது நம்ம பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் புரியும், இது நமக்கு புரியாது. சம்டைம்ஸ் நாமளும் லைஃப்பில் இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலி நம்ம எல்லாருமே டிபெண்ட் தான். நம்ம இங்கே இருக்கிற நம்ம எல்லோரும் யார் மேலே டிபெண்ட் ஆகிருப்போம். மேபி ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க, இல்லை எத்தனையோ ஒரு ஸ்டாஃப் மெம்பர்ஸ், வீட்டில் வேலைக்காரங்க இருக்கலாம், ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்க, நம்ம எல்லாருமே ஒருத்தர் மேலே டிபெண்ட் ஆகிருக்கோம். இண்டிபெண்ட் சொல்ல முடியாது. பட் நம்ம முன்னாடி சொன்னபடி நமக்கு அது தெரியாது. நம்ம இண்டிபெண்ட்டாக தான் போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஸோ கிருஷ்ணா ஏன் இந்த ஸ்லோகமெல்லாம் பேசுகிறார் அப்படின்னா, நம்ம இண்டிபெண்ட் நினைக்கும் பொழுதே நம்ம மாயையிலே மாட்டுவோம். மனசு புத்தியெல்லாம் வேலை பண்ணாது, அது ஒழுங்காக வேலை பண்ணாது. ஆக்சுவலி தப்பாக தான் வேலை பண்ணும். ஸோ கிருஷ்ணா நம்மளுக்கு புரிய வைக்கிறார், நீ இண்டிபெண்ட் நினச்சிக்காத அப்படிங்கிறார். ஜஸ்ட் லைக் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை தன்னை தான் பார்த்துக்க முடியாது. அது சம்டைம்ஸ் ரகலை பண்ணுவேன் அப்பா அம்மாட்ட, என்னை தனியை விட நான் போய் எங்கேயாவது விளையாண்டுட்டு வரேன்னு. அப்பா அம்மா விட மாட்டாங்க. அப்படியே விட்டாலும் கண் பார்வையில் இருக்கிற மாதிரி இடத்துல தான் விடுவாங்க. ஜென்ரலாக பாருங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. சரி எங்கேயோ போய் விளையாடுன்னு விட மாட்டாங்க. ஏன்னா இண்டிபெண்ட்டாக அந்த குழந்தைய விட்டால் அது தொலைஞ்சு போயிடும். கண்டிப்பாக அந்த குழந்தை தொலைஞ்சிடும், விட மாட்டாங்க. சும்மா லைட்டாக விடுவான், ஓகே இந்த இடத்துல மட்டும் தான் விளையாடு. ஸோ கிருஷ்ணா நமக்கு சொல்லித்தர, நீ இண்டிபெண்ட் கிடையாது, புரிஞ்சுக்கோ. இன்ஃபேக்ட் நீ என்னை தான் நம்பியிருக்க அப்படிங்கிற கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார். பகவத்கீதையில் பல இடத்துல நீ என்னை தான் நம்பி இருக்கணும், அதுதான் பெஸ்ட்டுங்கிறார். ஆனால் நாம் பொதுவாக கிருஷ்ணா நம்ப மாட்டோம். மேபி நான் பணத்தை நம்புவேன், புகழை நம்புவேன், என்னோடய பேங்க் பேலன்ஸ், ஆர் என் கூட இருக்கிறவங்க. அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாத்தையும் மதிக்கணும். பட் நம்பிக்கைன்னு கிருஷ்ணா தான், அவர் தான் பார்த்துக்குவார். ஸோ பகவத்கீதையில் அவர் நிறைய இடத்துல சொல்கிறார். ஈவன் கிரகங்கள்லாம் இருக்குது, நம்ம கண்ணு கிரகங்கள்லாம் தெரியுது, அதில் இண்டிபெண்ட்டாக எதுவும் மூவ் ஆகாது. இப்போ ஒரு ஸ்லோகம் கூட படித்தார், பிரம்ம சம்ஹிதாவில் வரக்கூடிய ஃபேமஸ் ஸ்லோகம், யக்ஷுரேச சவித சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜா யக்ஞாய பிரம்மதி சம்பிருத்த காலச்சக்கரோ. காலச்சக்கரோன்னு ஈவன் டைம், நம்ம காலம் சொல்கிறோம் இல்லையா, கிருஷ்ணர் சொல்கிற அது என் கீழே தான் இருக்குங்கிறார். காலம் கூட கிருஷ்ணருக்கு கீழே தான். நாம் எல்லாம் டைமுக்கு அடியில் இருக்கும். நம்ம எல்லோரும் காலம் நம்மளை ஃபினிஷ் பண்ணிடும். இது உண்மை. ஒரு டைம் ஆக பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
அந்த டைம் ஆகுதுன்னு வயசாகுது, வயசாக அதோட சிம்டம்ஸ் எல்லாம் காட்டிடும். இன்றைக்கி நிறைய பேர் வெளியில் நான் கேட்டிருக்கேன், ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படிம்பாங்க. அதெல்லாம் சும்மா கதை. புரியுதா நான் சொல்கிறேன்? தமிழ் எனக்கு தெரியல. ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். நோ, ஏஜ் ஆகுதுன்னா டைம் ஆகுது. யம தர்மராஜ் எனி டைம் வரலாம், டோர் நாக் பண்ணிடுவார். ஏஜ் ஆகுதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஜஸ்ட் எ நம்பர்லாம் கிடையாது. ஏஜ்னா டைம் ஆகிட்டு இருக்குது, டைம் இஸ் டிக்கிங் அப்படிம்பாங்க. சும்மாலாம் கிடையாது, காலம் ஆகிட்டு இருக்குது. கிருஷ்ணர் சொல்ல அந்த காலம் கூட எனக்கு கீழே தான் அப்படிங்கிறார். காலம் கிருஷ்ணர் கீழே தான் இருக்குது, நாம் காலத்துக்கு கீழே இருக்கோம். அந்த காலத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாது, இம்பாசிபிள். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், இன்னொரு இடத்துல வருது, அர்ஜுனர்கிட்ட சொல்கிறார், நீ எது சண்டை போட மாட்டேன்னு சொல்கிற, சண்டை போடலின்னா அவங்களாம் யாரும் சாக மாட்டாங்க நீ நினைக்கிற, நான் முடிவு பண்ணிவிட்டு அவங்க கொண்டுட்டேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணா சேஸ், நான் டிசைட் பண்ணிட்டேன், பீஷ்மா, துரோணா, கர்ணா, ஜெயத்ரதா எல்லாத்தையும் நான் கொண்டாச்சு. நீ போய் அம்புட்டினா கிரெடிட் உனக்கு. மகாபாரத ஹீரோன்னு உன்னை பேசிக்குவாங்க, நீ தான் ஹீரோன்னு பேசுவாங்க. நான் ஆல்ரெடி டிசைடட், கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டார். பகவத்கீதை பேசும்பொழுது யுத்தம் ஒன்றும் ஆரம்பிக்கலை, ஆனால் பகவத்கீதையில் ஸ்லோகா இருக்குது, நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிறார். பீஷ்மம் சா, துரோணம் சா, கர்ணம் சா, ஸ்லோகா இருக்குது, நான் எல்லாத்தையும் கொண்டுட்டேங்கிறார். அப்படின்னு என்ன, சிலதில் கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டார் இது நடக்க போகுது. பட் கிருஷ்ணா நமக்கு புரியாது, அவர் ஏன் அப்படி பண்ணுறது தெரியாது. சரி, நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட், நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, அது கிருஷ்ணாவுக்கு தான் தெரியும். அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அதெல்லாம் நமக்கு புரியாது, we don't know. பாகவத்தில் பீஷ்மர் சொல்கிறார், பீஷ்மர் யுதிஷ்டரர் பார்த்து சொல்கிறார், யுதிஷ்டர் பார்த்து சொல்கிறார், நீங்கள் பொய்யே பேசுனது கிடையாது, தர்மத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவார் யுதிஷ்டர், தர்மத்தின் ஸ்வரூபா, நீங்கள் அப்பேற்பட்டவர். உங்கள் தம்பி பீமன், அர்ஜுன் பார்த்தா உலகமே நடுங்கும். அவங்க 2 பேர் நின்னா யாரும் ஃபைட் பண்ண முடியாது, அவ்வளோ பலசாலிகள். 10வது சாக்ஷாத் கிருஷ்ணா உங்கள் கூடவே இருக்கார், உனக்கு எப்படி எத்தனை கஷ்டம் வருதுங்கிறார். அந்த கேள்வி கேட்குறார், உனக்கு எப்படி இத்தனை கஷ்டம் வருது, கிருஷ்ணரே கூட இருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறார். பீஷ்மர் சொல்கிறார், எப்படி உனக்கு கஷ்டம் வருது. ஸோ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, கிருஷ்ணாவுக்கு ஒரு பிளான் இருக்கும், அது நமக்கு புரியாது. லாஸ்ட் வீக் நரசிம்ம சதுர்தசி நடந்த அந்த நரசிம்மர் சரித்திரத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது. நரசிம்மரும் ஹிரண்யகசிபும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, ஹிரண்யகசிபு நரசிம்மரோட கையிலேருந்து அப்படியே நழுவுவார். அது வேறுனே நரசிம்மர் பண்ணுவார், நழுவுற மாதிரி இவராக பண்ணுவார், நழுவிடுவான். அவன் என்ன நினச்சிக்குவான், நான் பெரிய ஆள், நழுவிட்டான் பார்த்தியா, நான் பெரிய ஆள், நான் ஜெயிச்சுருவேன். ஒரு பொய்யான ஒரு இது வர வைப்பார். அது மாதிரி இந்த உலகத்தில் சம்டைம்ஸ் நாம்பளாம் நினச்சிக்குவோம், நம்ம ரொம்ப புத்திசாலி, பிளான் பண்ணிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன், ஹிரண்யகசிபு மாதிரி. ஸோ இது ஸ்லோகமெல்லாம் வருது, சும்மா லேசாக விளையாட விடுவாராம். சரி, நீ நினச்சிக்கோ, நீ பெரிய ஆள் நினச்சிக்கோ, கடைசியில் டக்குன்னு முடிச்சிடுவார். அதுதான் நடந்தது. ஹிரண்யகசிபுவை அந்த டைம் வரைக்கும் பார்ப்பார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹிரண்யகசிபு கேட்கக்கூடிய வரங்கள், அந்த ட்விலைட்னா அது என்ன, காலையிலையும் கிடையாது ராத்திரியும் கிடையாது, அந்த 2 கெட்டான நேரம், அந்த நேரத்தில் தான் சாகணும். அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார், ஏன்னா பிரம்மா வேற வரம் கொடுத்துட்டாரு, தூய பக்தர். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுறார். அந்த டைம் வந்தோன்னா ஸ்ப்ளிட் செகண்டில் முடிச்சுடுவார், பட்டுன்னு முடிச்சுடுவார். ஸோ இந்த உலகத்தில் எல்லாருமே டைமுக்கும் கீழே தான். எனக்கு கிருஷ்ணா சொல்கிறார், கால சக்கரம் அது எங்கடியில் இருக்கா டைம் ஒர்க் பண்ணது, காலோ அஸ்மி அப்படிங்கிறார் கிருஷ்ணர். சொல்கிறார் எல்லாமே அவர் கீழே தான் இருக்குங்கிறார். ஸோ சம்டைம்ஸ் நிறைய பேர் இந்த உலகத்தில் நாம் கூட ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, நம்ம உட்காந்து ரொம்ப யோசிப்போம். ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலி
கிருஷ்ணாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. எல்லாமே அவர் தெரிஞ்சு தான் நடக்கும். இன்ஃபேக்ட் பிரம்மா ஒரு இடத்துல சொல்கிறார், பிரம்ம சம்ஹிதால, யஸ்விந்திர கோபம், அதாவது இந்திரகோபான்னு ஒரு பூச்சி இருக்குது, இந்திரனும் இருக்கார். இவங்க 2 பேர், இந்திரனாக இருந்தாலும் சரி இந்திர கோபாவாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுதான், எஸ்கேப்பெல்லாம் கிடையாதுங்கிறார். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில், கர்மானி நிர்தஹதி கிந்து சபக்தி பாஜம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கர்மானி நிர்தஹதி, கர்மம் விதின்னு சொல்கிறோம் இல்லையா, எரிச்சிடலாங்கிறார். பிரம்மா சொல்கிறார் பகவான் விதியை எரிச்சிருவார். கர்மானி நிர்தஹதி கிந்து சபக்தி பாஜம், கொஞ்சோண்டு பக்தி பண்ண கூட விதி எரிச்சிருவார். பிரம்மா சொல்கிறார், இட்ஸ் ட்ரூ, இதெல்லாம் உண்மை. ஸோ எல்லாமே கிருஷ்ணா டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால இந்த அத்தியாயத்தில் இன்னொரு ஸ்லோகம் வருது. கிருஷ்ணர் சொல்கிறார், யத் கரோஷி யதஸ்நாசி யத் ஜுஹோஷி ததாசி யத் சொல்கிறார், யத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஸ்வா மதர்ப்பணம். எதை செஞ்சாலும் நான் சொல்கிறபடி செய், எனக்காக செய்யுங்கிறார். ஏன் கிருஷ்ணர் சொல்கிறார்? அவர் அகங்காரத்தினால சொல்லலை. சம்டைம்ஸ் வீட்டில் பெரியவங்க, பெற்றோர்கள் குழந்தை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னபடி செய் அப்படின்பாங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏய் நான் சொன்னபடி செய்யும்பாங்க. அவங்க அகங்காரத்தினால சொல்லலை, அவங்க பாசத்தினால சொல்கிறாங்க. பாசத்தினால சொல்ல, நான் சொன்னபடி செய், நல்லா இருப்பேன், நல்லபடியாக வரும். ஸோ பாசத்தில் சொல்கிறாங்க தவிர அகங்காரம் கிடையாது. கிருஷ்ணர் அதான் சொல்கிறார், கிருஷ்ணர் அதான் சொல்கிறார். ஸோ இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார், மொத்தம் என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு பகவான் சொல்கிறார். பட் இந்த உலகத்தில் சில பேர் கடவுளை இல்லைன்னு பேசுவாங்க. ஸோ ஒரு பேச்சுக்கு கடவுளை இல்லைன்னு வச்சுக்கும் பேச்சுக்கு. அப்போ அந்த இல்லைன்னு சொல்கிற நபர் அவங்க நினைக்கிற மாதிரி லைஃப் அவங்களுக்கும் அமையாது. போய் கேளுங்க, நீங்கள் இதெல்லாம் நினைக்கிறீங்களே, ஏன் இவங்க நடக்கலை? உங்கள் லைஃப்பில் ஏதோ நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏன் உங்களால் பண்ண முடியல? போய் கேளுங்க, சொல்ல தெரியாது, முடியாது. அட்லீஸ்ட் பகவான் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஏன் விதிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஒரு ஆன்சர் இருக்குது. இவங்க அந்த ஆன்சரும் கிடையாது, அந்த ஆன்சரும் கிடையாது, ஏன் நடக்குதுன்னா தெரியாது. ஸோ பாகவத்தில் பீஷ்மரும் சொல்கிற, அந்த கிருஷ்ணாவுக்கு தான் எல்லாம் தெரியும், அது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டுங்கிறது புரிஞ்சுக்கிறது. பட் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லும் பொழுது இது புரிய ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இப்போ யுத்தமெல்லாம் நடந்துட்டு இருந்தது, ஏன் ஒரு வீட்டில் திருட்டு போகுது, ஒரு இடத்துல கொலை நடக்குது, கிருஷ்ணா தெரிஞ்சு தான் நடக்குது. நோ டவுட், கிருஷ்ணா தெரிஞ்சது எல்லாமே நடக்குது. ஆனால் கிருஷ்ணா காரணம் கிடையாது, கிருஷ்ணா காரணம் கிடையாது. பட் கிருஷ்ணாக்கு தெரியாமல் நடக்காது. ஏங்க அது நடக்குதுன்னு அது நடக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பல கணக்கு இருக்கும். அண்ட் பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் சொல்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு அந்த கணக்கு போட முடியாது. கர்மனோ அப்படி போத்தவ்யம் ச விகர்மனः அகர்மனச்ச போத்தவ்யம் கஹனோ கர்மனோ கதிஹி. கிருஷ்ணர் சொல்கிறார், கர்மா என்ன செய்யணும், விகர்மான செய்யக்கூடாதது, அகர்மான செயலுக்கு விளைவே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டங்கிறார். கஹனோ கர்மனோ கதிஹி. கஹனோன்னா டிஃபிகல்ட், இது நமக்கெல்லாம் புரியாது. நாம் என்ன செய்யணும்னா ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோ. நம்ம அதுக்கு மேலே யோசிக்க முடியாது. நமக்கு இருக்கிற துளுண்டு மூளை, இந்த துளுண்டு மூளை வச்சுட்டு நிறையா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் புரியாது. புரியாதுன்னு புரிஞ்சுக்கணும், அது நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் புரியாது. இது புரியாதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க, பாகவத்தில் இருக்கு. சிவபெருமான் சொல்கிறார், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பிரம்மா சொல்கிறார், யம தர்மராஜ் சொல்கிறார், அது மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. பீஷ்மர் சொல்கிறார். இவங்க எல்லாரும் மகாஜனா சொல்லுவாங்க. மகாஜனானா கிருஷ்ணர் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க சொல்கிறாரு புரியுது கஷ்டங்கிறார்.
ஸோ நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது, உலகத்தில் ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் உட்காந்து நம்ம குழம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா கிருஷ்ணா தெரிஞ்சு தான் நடக்கும். இப்போ காற்று அடிக்குது இல்லையா, இந்த காற்று அடிக்குன்னா சும்மா தானே அடிக்குதெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும், நமக்கு தெரியாது. இட்ஸ் டிஃபிகல்ட். காற்றுக்கு நிறையா சயின்ஸ் இருக்குது. பாகவதம் படிச்சுட்டே தெரியாது. காற்றுங்கிறோம், இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம உடம்புலையும் காற்று இருக்குது. நம்ம உடம்புல 48 விதமான காற்று இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம உடம்புல இருக்குது. அது யோகா பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி அதெல்லாம் இருக்குது. அந்த காற்று டிஸ்டர்ப் ஆனால் கூட நம்ம ஜீரண சக்தியெல்லாம் குறைஞ்சிரும், பைத்தியம் கூட பிடிச்சிடும். சில பேர் பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே காற்று டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வரும். உள்ள காற்று டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இது மாதிரி நிறையா இருக்குது காற்றுல. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது சில பேர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒழுங்காக அது ஒரு முறையில் சொல்லும்போது உள்ளுகளெல்லாம் கரெக்டாக போகும்பா. அதெல்லாம் இருக்குங்கிறான். ஓம்காரம் சொல்லுவாங்க. ஓம்காரம் ஒழுங்காக சொன்னால் உடம்புல எல்லாம் சரியாயிடும். ஆனால் இன்னைக்கு கலியுகத்தில் சொல்கிறது கஷ்டம். ஸோ ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஓம்காரம் இருக்குது. இதெல்லாம் பெரிய சயின்ஸ். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இந்த அத்தியாயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். இந்த அத்தியாயத்தில் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த தர்மம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு சாந்தி கண்டிப்பாக கிடைக்கணும் கிருஷ்ணர் டிக்ளேர் பண்ணுறார் இந்த அத்தியாயத்தில். வேதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, தர்மோ ரக்ஷிதா. அதெல்லாம் வேதத்தில் இருக்குது. தர்மத்தை யார் காப்பாற்றுறாங்களோ தர்மம் அவனை காப்பாற்றிடுமாம்மா. நாம் தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நான் கடைப்பிடிக்கணும். தர்மம் என்ன காப்பாற்றுமா? கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், யார் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவனுக்கு தான் சாந்திங்கிறார், வேற யாருக்கும் கிடைக்காதுங்கிறார். அப்போது நான் டிஸ்டர்ப்டாக இருக்கேன் அப்படின்னாலே நான் தர்மம் கடைப்பிடிக்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சது. நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் தர்மம் கடைப்பிடிக்கலை, ஸோ அதுக்கான தண்டனை எனக்கு வருது. சிம்பிள். ஏதோ மற்றவங்களை கை காட்டி உன்னால தாங்க ஆச்சு இன்னால தான் ஆச்சுன்னா நான் தப்பு பண்ணுறேன். அது நான் பகவத்கீதை படிக்கும் பொழுது அது நமக்கு புரியும். நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு புரியும். அதனால எல்லா ஆச்சாரியாரும் சொல்கிறாங்க இந்த பகவத்கீதை படிக்கணும். இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா நம்ம அறியாமைக்குள்ளே போயிடும். ஓகே, லார்ட் சிவா சொல்கிறார் பத்ம புராணத்தில், அறியாமையில் போகும்பொழுது தப்பு ஜாஸ்தி பண்ணுவாங்களாம். சிவபெருமான் சொல்கிறார், தப்பு ஜாஸ்தி பண்ண ரொம்ப அறியாமைக்குள்ளே போவாங்களாம். மறுபடியும் ரொம்ப அறியாமையில் போகும்போது மறுபடியும் தப்பு பண்ணுவானா, அப்படியே உள்ள இடத்துக்கு போயிடும் அவர் சொல்கிறார். தென் அதே லார்ட் சிவா அப்புறம் சொல்கிறார், கீதா மகாத்மியம் அப்படிங்கிற இடத்துல இந்த பகவத்கீதா ஒன்று படித்தா போதுங்கிறார். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் அப்படிங்கிறார். ஏகம் சாஸ்திரம், ஒரே ஒரு சாஸ்திரா பகவத்கீதா. ஏகோ தேவோ தேவகி புத்திரேவா, ஒரே ஒரு பகவான், பல கடவுள்லாம் கிடையாது, கிருஷ்ணா. ஏகோ மந்த்ரா தஸ்ய நாமானி யானி, ஒரே ஒரு மந்த்ரா கிருஷ்ண நாமா. கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா, ஒரே ஒரு வேலை, கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு செய்யணும், அவருக்கு சேவா. முடிச்சிட்டார். லார்ட் சிவா சொல்கிறார், அவர் சொல்கிறார் அந்த கிருஷ்ணா சொன்னபடி செய்யுங்கிறார். ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இன்னைக்கு உலகத்தில் இந்த கலியுகத்தில் நிறைய பேர் பி இண்டிபெண்ட் நிறைய பேசுகிறாங்க. நாம் என்றைக்குமே இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது, டிபெண்ட் தான். பட் என்னென்னா கிருஷ்ணா மேலே டிபெண்ட்டாக இருந்தால் பெஸ்ட்டு. இல்லைன்னா மாயா மேலே டிபெண்ட் ஆகும். அண்ட் மாயா மேலே டிபெண்ட் ஆனால் நமக்கு ஒரு செகண்டு ஏமாற்றம் தான் வாழ்க்கையில். வி கெட் டிஃபீட்டட். ஏமாற்றம் தான், ஒரு க்ஷணம் ஏமாற்றம் தான் இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா நம்பலையே. ஏன்னா இந்த உலகத்தை நம்ம எல்லோரும் எதை ஒன்று நம்பி ஆகணும். கிருஷ்ணாவை நம்பர் தான், மாயா நம்பர் தான், 2 ஆப்ஷன் தான், 3வது ஆப்ஷன் கிடையாது. ஸோ பெட்டர் கிருஷ்ணாவை டிபெண்ட் பண்ணுறது தான் பெட்டர்.
அந்த கிருஷ்ணா டிபெண்ட் பண்ணனா எஸ்கேப், இல்லை மாயா டிபெண்ட் பண்ணுவேன், நான் ஏமாறுவேன். ஆனால் மாயா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னா ஏமாந்தாலும் ஏமாந்துட்டேன்னு தெரியாது. ஜஸ்ட் லைக் இந்த கேம்பிளிங்னா அந்த சூதாட்டம் ஆடுவோம். நிறைய பேர் பணம் தொலைச்சிருவான், தொலைச்சிட்டாலும் அப்பாவது ஸ்டாப் பண்ண மாட்டான். விட்டது பிடிக்கணும் உள்ள போய் மறுபடியும் மாட்டுவான். மாயா தெரியாது. விட்டது பிடிக்கணும் உள்ளே போய் சிக்குவான். ஒரு தடவை தொலைச்சிட்டமே விட்டுறலாம் வேண்டான்னு திங்க் பண்ண மாட்டான், பிடிக்கணும்னு பார்ப்பான், மாட்டுவான். ஸோ மாயா பயங்கர ஸ்ட்ராங். இதே அத்தியாயத்தில் கிருஷ்ணா மாயா பற்றி பேசுகிறார். மயத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தை சச்சராச்சரம். கிருஷ்ணர் சொல்கிறார் மாயா என் கீழே தான் ஒர்க் பண்ணுதுங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார் அந்த மாயாவை உன்னால் ஜெயிக்கவும் முடியாதுங்கிறார் நம்மகிட்ட. கிருஷ்ணர் தான் சொல்கிறார் மம மாயா துரத்தியா அப்படிங்கிறார். மம மாயா துரத்தியா. மயத்தியக்ஷேன பிரகிருதி அப்படின்னா இந்த உலகம் பூரா அவர் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறார். கிருஷ்ணா சொல்ற மொத்த உலகம் அவர் கண்ட்ரோலில் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் கிருஷ்ணா இந்த உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார்னா நேரடியாக கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அது த்ரூ லார்ட் சிவா அண்ட் பார்வதி, இவங்க 2 பேர் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணுவார். நேரடியாக அவர் பண்ண மாட்டார். ஜஸ்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரோட்டில் கூட டாட்டா ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டாட்டா ஷோரூமோட ரியல் ஓனர் இங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்க மாட்டார். அவர் ஈரோடே வந்திருக்க மாட்டார். அவர் யாராவது ஆளை வச்சு பார்த்துக்குவார். ஓனரில் இங்கே வரமாட்டாங்க. அது மாதிரி கிருஷ்ணா நேரடியாக இந்த உலகத்தை பார்த்துக்க மாட்டார். அவர் தான் அதிபதி. லார்ட் சிவா பார்வதி மூலமாக தான் பார்த்துக்குவார். அண்ட் அவங்களும் இதெல்லாம் சொல்கிறாங்க. பிரம்ம சம்ஹிதா படித்து இதெல்லாம் வரும். அவங்களும் சொல்கிறாங்க கிருஷ்ணா தான் அல்டிமேட் ஷெல்டர், அவர் தான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கிருஷ்ணா இந்த உலகத்தை படித்தார். இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்கிறத இந்த பகவத்கீதா மேனுவலும் கொடுத்துட்டார். இந்த புக்கு படிக்கலன்னா இந்த உலகத்தில் வாழ தெரியாது. இம்பாசிபிள். கண்டிப்பாக தெரியாது. நான் இண்டிபெண்ட் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது நான் காலேஜில் இருக்கனால இன்னும் நிறையா நான் பார்ப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்டால் பி இண்டிபெண்ட். எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும்? இம்பாசிபிள். இண்டிபெண்ட்டாக இருக்கவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சா புரியும். நம்ம எப்போவுமே டிபெண்ட் தான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிக் மாயா. அது நம்ம என்றைக்குமே டிபெண்ட். ஒருத்தரை சான்று தான் வாழ்ந்தாகணும். இது நல்லா புரியும் பொழுது தான் நம்ம எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த எல்லாத்தையும் மதிக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார் பண்டிதாக சமதர்ஷனா. கிருஷ்ணர் சொல்கிறார் பண்டிதன் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க. எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஈவன் கடவுளே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்க, யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் நம்ம காலில் ஒழுங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் சே ஹாய் பாய். அவங்கள்ட்டால் அதிகம் நான் பேச மாட்டேன். பட் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் அவ்வளோதான். நீங்கள் பார்க்கலாம் பாகவத்தில் லார்ட் சிவா அவர் பற்றி தப்பாக பேசுவாங்க. ஆனால் அவருக்கு ஒரு இடத்துல கோபப்பட மாட்டார். அமைதியாக இருப்பார். அவன் ஏதோ தெரியாமல் பேசுகிறான் அப்படி தான் அவர் பார்ப்பார். கோபப்பட மாட்டார். ஸோ ரெஸ்பெக்ட்னு எல்லாத்தையும் எப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுவோன்னா பகவத்கீதா படிக்கும்போது தான் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். எல்லாம் மதிக்க மாட்டோம். இட்ஸ் ட்ரூ. நம்ம மதிக்க மாட்டோம். நம்ம சுப்பீரியர் நினச்சிக்குவோம். சுப்பீரியர்னால் நாம் பெரிய ஆள் நினச்சிக்குவோம். நாம் நினச்சோம் நம்மளாம் பெரிய ஆள். அண்ட் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் நாம சொல்லணுன்றனாலே நாம நல்லா சொல்லணும்னா ஹம்பிளாக இருக்கணும். பாரு, ஹம்பிள்னா பணிவாக இருக்கணும். திருநாதபி சுனிச்சேனா தரோரபி சஹிஸ்னுனா அம்மானினா மானதேனா கீர்த்தனிய சதாஹரி. இந்த பகவத்கீதா நல்லா புரியணும், நல்லா சேன் பண்ணணும்னா பணிவாக இருக்கணும். பணிவாக இருக்கணும் அப்படின்னு கும்பிடு போடணும்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் பகவத்கீதா. நாம் என்றைக்குமே டிபெண்ட் தான். எல்லாத்தையும் மதிக்கணும். ஈவன் பூச்சியாக இருந்தால் கூட அதை மதிக்கணுமாமா. இதெல்லாம் பாகவத்தில் இருக்குது. இது எறும்பு இருக்குன்னா அதையும் மதிக்கணுமாமா. மதிக்கணும், அது கும்பிடணும்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு ஜீவராசி.
அதுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை நான் எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் நான் துன்புறுத்தக்கூடாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், பண்டிதா உண்மையில் அறிவாளி எல்லாத்தையும் சமமாக பார்ப்பாங்க. அவன் தான் பண்டிதன்கிறார் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனால் அந்த பண்டிதன் ஆகணும்னா வித்யா வேணும், அறிவுன்னா இதுதான் அறிவு. இந்த பகவத்கீதையில் இருக்கிறது தான் ரியல் வித்யா. ஸ்கூலில் சொல்லித்தரது அவித்யாவில் வரும், அது வித்யா கிடையாது. ஸ்கூல் காலேஜில் சொல்கிறது போகிற அவித்யாவில் தான் வரும், இதெல்லாம் வித்யா. பட் ரெண்டுமே வேணும். ஸ்கூலில் படிக்கிறதும் தேவை தான், தேவையில்லைன்னு கிடையாது. அதுவும் வேணும், இதுவும் வேணும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் கற்றுக்கணும்னு ஈசோபனிஷத்தில் சொல்கிறாங்க. வித்யம்ஷ அவித்யம்ஷ வேதோ பயம் சஹா அவித்யாம் விஷமேவா வித்யாம் அமிர்தம் அஷ்ணுதே. வித்யா நாலேஜ் அமிர்தம் கொடுக்குமாமா. ஈசோபனிஷத்தில் ரியல் நாலேஜ் அமிர்தம் கொடுக்கும்னா சந்தோஷம் கொடுக்கும். நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா எனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள். நான் சந்தோஷமாக இல்லைன்னா எனக்கு அறிவு இல்லை, முடிஞ்ச சிம்பிள். ஏன்னா சாஸ்திரம் அப்படி தான் இருக்கு. அறிவு இருந்தால் சந்தோஷமாக இருப்பான். கிருஷ்ணரும் சொல்கிறார், ஸ்ரத்தாவா லபத்தே ஞானம், ஞானம் லப்துவா பராம் சாந்தி. அறிவு இருந்தால் சாந்தி கிடச்சிடும் அப்படிங்கிறார். அப்போ ஒருத்தருக்கு அறிவு வேணும்னா பகவத்கீதா படிக்கணும். இந்த பகவத்கீதாவில் நல்லா புரியணும்னா ஹரே கிருஷ்ணாவும் சொல்லணும். ஆச்சாரியா ஸ்ரீல பிரபுபாத் என்ன சொல்கிறாரோ கேட்கணும். அப்போ தான் இதெல்லாம் தெரியும். அப்போ புரியும். வி ஆர் டிபெண்ட். நம்ம இண்டிபெண்ட்டால் கிடையாது, என்றைக்குமே கிடையாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நிறைய பேர் அப்படி வளர்த்துறாங்க. பி இண்டிபெண்ட் இட்ஸ் டேஞ்சரஸ். எனக்கு தெரிஞ்சு பெற்றோர்கள் அப்படி வளர்த்துறாங்க, அதெல்லாம் தப்பு. டீச்சர்ஸும் இப்படி சொல்கிறாங்க, அதுவும் தப்பு தான். நம்ம என்றைக்குமே பகவான் மேலே டிபெண்ட் தான். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாத் சாத். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? என்னென்ன கொஸ்டின் என்ன? ஆமாம். ஓ யா தர்மோ ரக்ஷித ரக்ஷிதானா கிருஷ்ணா சொல்லக்கூடிய தர்மா நான் ஃபாலோ பண்ணுன்னு வைங்க, தென் கிருஷ்ணா என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஜஸ்ட் லைக் பாண்டவாஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்பில் அவங்க நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் நடந்தாலும் தர்மத்திலேருந்து அவங்க டீவியேட் ஆகலை, தர்மா ஃபாலோ பண்ணாங்க. ஸோ கடைசியில் பாருங்கள் யார் ஜெயிச்சாங்கன்னா பாண்டவாஸ். ஏன்னா டீவியேஷன் இல்லை. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் தர்மா அதே போகணும், டீவியேஷன் இருக்கக்கூடாது. அப்போ அந்த தர்மா இருக்குல்லையே அப்சல்யூட் ட்ரூத் கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணா ப்ரொடெக்ட் பண்ணுவார். அது பகவத்கீதை சொல்கிறார், கவுந்தேய பிரதிஜானிஹி நமே பக்தா பிரணஷதி. கிருஷ்ணர் சொல்கிறார், என்னோட டிவோட்டி நெவர் பெரிஷஸ், ஒன்றும் ஆகாது. ஏன்னா தர்மத்துக்கு கடைப்பிடிக்கிறான். ஸோ ஃபாலோயிங் தர்மா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது சொல்லிக் கொடுக்கணும். அது பகவத்கீதை படிக்காமல் தர்ம வழியில் போக வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள். யாராவது பகவத்கீதை படிக்கலைன்னா 100% அதர்ம வழியில் தான் போவாங்க, தர்ம வழியில் போக மாட்டாங்க. தட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அப்போ பகவத்கீதை படிக்கணும், அப்போ தான் தர்ம வழியில் போவாங்க. ப்ராப்ளம் வரும். இட்ஸ் நாட் தட் தர்ம வழியில் போனால் ப்ராப்ளமே வராதுலாம் கிடையாது. ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், பட் யூ வில் வின். ஓவர் கம் பண்ணுவீங்க. கிருஷ்ணரை சொல்லியிருக்கார், ஓவர் கம் பண்ணிடுவாங்க. கிருஷ்ணரும் சொல்கிறார், மச்சித்தா சர்வ துர்கானி மத் பிரசாதா தரிஷசி அப்படிங்கிறார். சர்வ துர்கானி, ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் பி ஓவர் கம் பை ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் மீ அப்படிங்கிறார். கிருஷ்ணா சொன்னபடி கேட்டால் ஓவர் கம் பண்ணுவோம். பட் ப்ராப்ளம்ஸ் வரும். இட்ஸ் நாட் தட் நான் பகவத்கீதை படிக்கிறதுனால ப்ராப்ளம் வராது அப்படியெல்லாம் கிடையாது. ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரும். டெஃபினெட்லி
வந்தாலும் வரலாம், அதாவது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். மைண்ட் எப்பவுமே வேலை செய்யும், வேலை செய்யாமல் இருக்காது. நஹி கஷ்டத்து க்ஷணம் அப்பி கிருஷ்ணர் சொல்கிறார். ஆத்மா வெரி ஆக்டிவ். ஆத்மா ஆக்டிவ் வந்து மைண்டு இன்டெலிஜென்ஸில் ஆக்டிவாக தான் இருக்கும். மைண்ட் என்றைக்குமே ஆக்டிவாக தான் இருக்கும், நோ டவுட் அபவுட் இட். ஸோ ஃபாலோயிங் தர்மா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒரு தனிமையில் இருப்பவன் கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணும்போது அவன் இண்டிபெண்ட் தானே? இது தமிழ் எனக்கு சொல்ல தெரியல, இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, a man will be more independent by becoming dependent on Krishna. எவ்வளோக்கு எவ்வளோ கிருஷ்ணா டிபெண்ட் பண்ணுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கிருஷ்ணா மேலே எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்காங்களோ அவ்வளோக்கு இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. பட் ஸ்டில் டிபெண்ட், பட் ஸ்டில் சேம் டைம் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். கிருஷ்ணா மேலே டிபெண்ட் ஆகலைன்னா இவனுக்கு இண்டிபெண்டன்ஸும் ஒன்று இருக்காது. அவங்க எப்பவுமே 24 hours வேறு யாருக்காவது, எஸ்பெஷலி மோசமான விஷயத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. 100%. அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதுதான் விஷயம். நெக்ஸ்ட் கொஷன். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு கொஷன்ஸ்? நோ, விதிக்கும் பக்திக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. நோ, விதிக்கும் பக்திக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அப்புறம் பார்ஷியாலிட்டி மாறிடும். நோ, அப்படி கிடையாது. பக்தி யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு பாகவதம் சாட்சி. பாகவதத்தில் பார்க்கலாம், வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட பக்தி பண்ணுறது பார்த்தாச்சு. ஓகே, பார்த்துருக்கோம்ல பிரகலாத் மகாராஜ். அதே மாதிரி யங் ஏஜ்லேயும் பக்தி பண்ணலாம், லைக் அம்பரீஷ் மகாராஜ். சாக போகிற நேரத்துலையும் பண்ணலாம், அஜாமிலா. நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. விதிக்கும் பக்திக்கும் சம்மந்தம் கிடையாது, அப்படி சொல்லவே முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி பேசுகிறவங்க இருக்காங்க, அது ராங் ஸ்டேட்மெண்ட். பட் பக்தி பண்ணணுன்னா மெர்சி வேணும், கருணை வேணும். அது டிவோட்டியோட கருணை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பகவானோட கருணை. அண்ட் இன் இந்தியா அந்த கருணை ஈஸியாக கிடைக்கும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பதி லட்டு இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஈரோட்டில் உட்காந்துருக்கோம், திருப்பதி லட்டு சாப்பிட்டீங்கன்னா யூஆர் ட்ராப்ட். நீங்கள் பக்தி பண்ணுவீங்க, எப்போ பண்ணுவீங்க தெரியாது, ஆனால் பண்ணுவீங்க. இல்லை ஸ்ரீரங்கம் பிரசாதம் சாப்பிட்றோம், விதின்னு சொல்ல முடியாது, அந்த கணக்கு நம்மளால் போட முடியாது. பட் விதிக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ண முடியாது. பக்தி இஸ் ஸோ ஸ்ட்ராங், விதியை எரிச்சிருங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதா. நோ, நிறைய பேர் அப்படி பேசுவாங்க, அந்த திருப்பதி பெருமாள் எப்போ கூப்பிட்றாரோ நான் வருவேன். இதெல்லாம் சும்மா அவங்கள பேசுகிறது. சினிமாவுக்கு இவங்களே தான் போவாங்க, டாஸ்மாக் இவங்களே தான் போகிறாங்க. யார் வந்து கூப்பிட்றாங்க? கோயிலுக்கு மட்டும் பெருமாள் வரணுமாமா. எனக்கு பெருமாள் உங்கள் வீட்டுக்கு ஏன் வரணும்? ஸோ விதிக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு ஏதாவது கொஷன், கேள்வி இருக்கா மாதாஜி? வெல் அஃப்கோர்ஸ், சமைக்கும்போது கண்டிப்பாக பல கொலைகள் நடக்கும். இது வேதமே சொல்கிறது. அதுக்கு தண்டனை இருக்குன்னா இருக்குது. ஸோ அதுக்கு தான் நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்கிறேன். கொலைங்கிறது யாரும் எல்லாரும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவேன். நடக்கும்போது கூட எத்தனையோ சாகும். அது அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நைவேத்தியம் பண்ணி எடுக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்.
அப்படி நைவேத்தியம் பண்ணலைன்னா எத்தனை சாகுதோ அதெல்லாம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நீங்கள் சொல்கிறபடி வார்ம்ஸ் எல்லாம் சாகும், எறும்பு சாகும், அண்ட் ஈவன் மோர் பல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அந்த கர்மா நம்மளால் தாங்க முடியாது. அதனால கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார், யக்ன சிஷ்டாசன சந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷை பூஞ்சதே தத்வகம் பாப்பா ஏ பச்சந்திய ஆத்ம காரணாத். எது சாப்பிட்டாலும் எனக்கு படைச்சிட்டு சாப்பிட்ற, இல்லைன்னா பாவத்தை சாப்பிட்றேங்கிறார். ஸோ குக்கிங் பண்ணும்போது அது ஒன்றும் பண்ண முடியாது, அது அங்கே டெத்து நடக்குது. உண்மைதான், உண்மை. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸோ நைவேத்தியம் பண்ணி எடுக்கணும், வேறு வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? Expired person, where he takes the next life, scholarship of wisdom, and throw some light the expired person, tracking and tracing the next life. No, I couldn't understand. என்ன சொல்கிறார்? நெக்ஸ்ட் லைஃப்? நோ, இட்ஸ் ஓகே. மைக்கிலே சொல்லிட்டோம், பரவாயில்ல, சொல்லும் மறுபடியும். My question, the expired person, after so many years, tracking and tracing that soul, and where that person is born, Garuda Purana scholarship is gone, might be able to say, after 5 years, is born as a cow, is born as a horse, tracking and tracing that expired person. Garuda Purana scholars of ISKCON will be able to say with authority and finality where that person is. Okay. It is possible by Garuda Purana scholarship. Well, thing is, as per Vedas, it's possible, but what is the use? That's what they say. As per Vedas, possible. After 5 years, is there as a horse, is there as a cow? Yes. Your scholars might be able to. Well, as theoretically speaking, it is possible. Theoretically. Practically, it is difficult. Oh, theoretically, It's possible. Practically difficult. Oh, Very difficult. Garuda Purana, Garuda Purana knowledge. Yes, it's called Parasara Samhita. If we go through that book, it seems we can trace out, but it's very difficult. Theoretically, it's possible. Practically difficult. ஸோ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ப்ளீஸ், ஓகே, தேங்க்யூ, சிலாம். இவர் என்ன கேள்வி கேட்டார்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டார்னு அந்த நபர் வந்து எங்கேயாவது மாடாக பிறந்திருப்பாரா, ஆடாக பிறந்திருப்பாரா, ஏதோ வீட்டில் பிறந்திருப்பாரா, அதை ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு, ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமான்னு. ஆக்சுவலி வேதத்தில் இருக்குது, தியரிட்டிக்கல் பாசிபிள் தான், ட்ராக் பண்ணலாம். ஓகே, பட் அது செய்கிற அளவுக்கு இப்போ ஆள் இருக்காங்களான்னா இல்லை, ஆனால் இருக்குது, பண்ணலாம், தியரிட்டிக்கலி முடியும். ரெண்டாவது, நான் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? சரி, ஏதோ ஒரு வீட்டில் நாயாக பிறந்துட்டான் வைங்க, அது போய் கட்டையை பிடிச்சிக்க முடியும்? அது நாய் எங்கள் வீட்டில் இருக்கணும், லைக் இட்ஸ் நாட் பாசிபிள். பட் தியரட்டிக்கல் அது முடியும், ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட். ஆனால் அது இருக்குது. பிருகு சம்ஹிதா, ஐ திங்க் பராசர சம்ஹிதா, இது படித்தோம்னா ட்ராக் அவுட் பண்ணிடலாம், ட்ரேஸ் பண்ணிடலாம். அது சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி. யா, ஸோ வேறு கேள்வி இருக்கா? ओके, हरे कृष्णा. ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्री प्रभुपाद की जय. ஸோ ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், இன்கேஸ் பகவத்கீதை இல்லாதவங்க தயவுசெய்து வாங்கிக்கோங்க, யாரும் மிஸ் பண்ண வேணாம். நம்மகிட்ட இருக்கு இன்னும் பல புக்ஸ் இருக்குது, சில பிரபுபாத் புஸ்தகங்கள், பல புஸ்தகங்கள் இருக்குது. ஈவன் ஸ்மால் புக் எடுத்து படித்தா கூட நிறைய புரியும். ஸ்மால் புக்ஸ் நீங்கள் படித்தா கூட நிறையா விஷயம் உங்களுக்கு தெரியும். சொல்லப்போனால் உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்.
ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், டெய்லி பகவத்கீதா படிங்க, சாண்ட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஷில பிரபுபாத் கி ஜெய்.